வெல்கம் டு பாப் ஸ்டாக். நிறைய பேர் இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் சொல்றோம். அதுல முக்கியமான இடம் வந்து நான் திங்க் பண்றது வந்து நம்ம ரூஃப்ல தான். நார்மலி பாத்ரூம், ரெஸ்ட் ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்றோம். பட் இதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்ம டெரஸ்ல வாட்டர் ப்ரூஃபிங் பண்றது. ஏன்னா நிறைய பேர் ரூஃப் தானே, கான்கிரீட்டுக்குள்ள தண்ணி எப்படி வரும் அப்படின்னு நினைப்போம். பட் நம்மளோட பில்டிங்கோட லைஃபையே டிசைட் பண்றது டெரஸ்ல போடுற வாட்டர் ப்ரூஃபிங் மட்டும் தான். ஸ்ட்ரைட்டாவே மார்க்கெட்ல நிறைய பேர் பிரஷ் பாண்ட் மெத்தட், அந்த மெத்தட், இந்த மெத்தட்னு சொல்லி நமக்கு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் போட்டு நமக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு டைல்ஸ் ஓட்டுவாங்க. தயவு செஞ்சு நீங்க கேர் எடுத்து பார்க்க வேண்டியது என்னன்னா, ப்ராப்பரான பிராண்டோட டெக்னிக்கல் ப்ரொசீஜரை செக் பண்ணி அந்த மெத்தட்ல நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் வந்து நம்ம டெரஸ்க்கு பண்ணணும். பண்றது மட்டும் இல்லாமல் நாங்க என்ன பண்றோம்னு சொல்லியாச்சுன்னா, சுத்தி வந்து நியர் அபவுட் 1 feet ஹைட்டுக்கு பேரப்பெட்டுக்கும் சேர்த்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் பேரப்பெட்டுக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3 நாள் வந்து தண்ணியை தேங்க விட்டுருவோம். 3 நாளும் தண்ணில இருந்து டிராப் ஆகல, எங்கேயும் உள்ள சீப்பேஜ் எதுவும் வரலன்னா then only we'll go for a next level of tiling. So இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா your building will be 100% water proofed இருக்கும். அதுல இன்னும் ரொம்ப முக்கியம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா 1:100 ஸ்லோப்ல நம்மளோட டைலிங் வந்து பிளேஸ் பண்ணணும். so that அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பேஸ்ல சிப்ஸ் கான்கிரீட் போட்டுட்டு ஸ்லோப்பை மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம டைலை ஒட்டியாச்சுன்னு சொன்னா ஒரு சொட்டு தண்ணி இங்க விழுந்தாலும் அந்த ஒரு சொட்டு தண்ணி நமக்கு வெளியில டிரைனேஜ்ல வெளியில போயிடும். ரொம்ப கேர் எடுக்க வேண்டியது நம்மளோட டெரஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாப் ஸ்டாக்.